இன்னைக்கு ஒரு மனிதரை சந்திக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாம எந்த ஒரு விஷயமும் கிடையாது வாழ்க்கையில. இன்னைக்கு உங்களோட உடல்நிலை சரியில்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ தியரி ஆஃப் ரீஎன்கார்னேஷன், அதாவது மறுபிறப்பை பத்தி பேசுறது. அது மறுபிறப்பு, அடுத்தது காரணம் விளைவு, காரண காரியம் சொல்லுவாங்க, காரண காரிய விதி. அடுத்தது கான்ஸ்டன்ட் ப்ரோக்ரஷன். எப்பவுமே நமக்கு ஒரு தியரி ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரோக்ரஷன் சொல்றது, எப்பவுமே தொடர்ந்து வாழ்க்கையில அது நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் எப்பவுமே அதுக்கு ஒரு அடுத்தடுத்த எங்கேயுமே ஸ்டக் ஆகல லைஃப்ல. நம்ம நினைப்போம், நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் 3 வருஷம் இந்த இடத்துல வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் இந்த மனுஷன் கூட போயிட்டேன், நான் என்னோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேன், இல்லை நான் இந்த கம்பெனில ஒரு 10 வருஷமா வேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த இடத்துல ஒண்ணுமே பண்ணல, இல்லை நான் அங்கே போயிட்டு 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த இடத்துல நான் இங்கே யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கலாம், 2 மணி நேரம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். எங்கேயுமே அது நம்ம ஒரு 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 புற உலகத்துல பார்க்கும்போது ஓகே நம்ம இந்த இடத்துல வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணும். அப்படி கிடையாது. உண்மை என்னன்னா அங்கேயும் ஒரு ப்ரோக்ரஸ் ஆகிருக்கிறோம், கொஞ்சம் டிலே இருக்குது. டிலே அப்படின்றது ஓகே, இங்க இருக்கிறது நம்ம கத்துக்கிறோம் ஒரு விஷயத்த. பட் ஆனா அந்த இடத்துல அங்கேயும் ஒரு கான்ஸ்டன்டா ஒரு ப்ரோக்ரஸ் நடந்துட்டு இருக்குது, ஒரு வளர்ச்சி நடந்துட்டு இருக்குது. எங்கேயுமே இந்த வளர்ச்சி நிறுத்தப்படலை. எப்பொழுதும் வளர்ச்சிகள் நடந்துட்டே இருக்குது. அடுத்தது தியரி ஆஃப் யோகா, அதாவது நம்மளோட மெடிடேஷன், நம்மளோட தியானம். நம்ம புரிஞ்சுக்கிறோம், இந்த தியானத்தை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்கள் வேகப்படுத்தப்படுகிறது. தியானத்துக்கு முன்னாடி சார் நான் ஒண்ணுமே எதுவுமே எனக்கு ஒரு 2 பிரச்சனை 2 பிரச்சனை 1 3 சவால் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. தியானம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சார் நிறைய சவால்கள் இருக்குது.